மானுடத்தின் பொதுமொழி பசி. பசிதான் மானுடத்தின் பொதுமொழி. அது சோழ நாட்டு விவசாயியை துபாய் ஷேக்கின் 6வது மனைவியின் பிள்ளைக்கு ஆயா வேலை பார்க்க அனுப்புகிறது. மேகாலய சப்பைமூக்கு பெண்ணை வடபழனி சிம்ரன்ஸ் ஆப்பம் ரெஸ்டாரண்டில் தட்டு கழுவ விடுகிறது. சில வெள்ளிகளுக்கு கடைசி விருந்தில் கர்த்தரை காட்டிக் கொடுக்கிறது. 5-6 வயது தளிர்களை சிக்னலில் நின்று ரைம்ஸ் புத்தகம் விற்கச் சொல்கிறது. பசி காலத்தையும் கோலத்தையும் அரித்து கொண்டு அழுகைக்கும் சிரிப்புக்கும் நடுவே ஊர்ந்து கொண்டே இருக்கும் நிதர்சன கரையான். மானுடத்தின் பொதுமொழி பசி என்றால் பசியின் மொழி எது? பசியின் மொழி கண்ணீர் என்பதை உலகுக்கு அறிவித்தபடிதான் பிறக்கின்றன ஒவ்வொரு உயிரும். உனது பசியை நான் உணர்ந்து கொள்கிறேன் என்ற தாய்மையின் கருணையில்தான் தொடங்குகிறது ஒவ்வொருவருக்குமான உலகம். ஆனாலும் ஏன் பிறர் பசியை பலரும் உணர மறுக்கிறோம்? சோமாலியாவில் பசியால் சாக கிடக்கும் குழந்தையை தின்ன காத்திருக்கும் அந்த கழுகையும் அந்த காட்சியையும் புகைப்படம் எடுத்தவர் அந்த குற்ற உணர்விலேயே மனநலம் தவறி தற்கொலை செய்து கொண்டு செத்துப்போனார். இதை பசியின் துர்சாபம் என்று சொல்லுங்கள். உலகின் ஆதி இனம் விதைத்து அறுத்து உழைத்து தின்னும் கலாச்சாரத்தை உருவாக்கிய இனத்தை முள்வேலி முகாம்களில் வதை கூடங்களில் நிலம் இழந்த துயரப் பரப்புகளில் பசியின் உதிரம் பெருக பெருக அலையவிட்ட வரலாற்றை எந்த சாபம் தண்டிக்கப் போகிறது? ஒருவேளை உணவுக்காக திருட்டையும் விபச்சாரத்தையும் ஒரு வாழ்நிலத்தில் பரப்புகிறது அதிகார வர்க்கம். எனில் அதிகாரத்திற்கு எளியவர்களின் பசிதான் எப்போதும் சாப்பாடு. ஆனால் தாய் முளையிழந்த ஒரு சிறு பிள்ளையின் பசி தீரவே தீராது. அது அதிகாரத்தை என்றேனும் ஒரு நாள் கொன்று தின்றுதான் தன் பசியை தீர்த்து கொள்ளும். அதிகாரமே, நீ அதனிடம் இருந்து ஒருபொழுதும் தப்பவே முடியாது. ராஜமுருகன் அவர்கள் எழுதிய வட்டியும் முதலும் புத்தகத்தில் இருந்து. நான் எவி மயிலா.